எப்பா விஏஓ பேப்பர்ல எந்த பக்கம் பார்த்தாலும் பட்ஜெட் தாக்கல் பண்றேன்னு சொல்றாங்களே. அப்படின்னா என்ன? ஒரு அரசாங்கம் அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, அதை எப்பெல்லாம் செலவு பண்ண போறாங்க, என்னென்ன புது புது திட்டங்கள் கொண்டு வர போறாங்க அப்படின்றத பத்தி நிதியாண்டுக்கு முன்னாடி, அதாவது நிதியாண்டு அப்படின்னா ஏப்ரல் 1 மார்ச் 31 நிதியாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏப்ரல் 1 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்றதுதான் பட்ஜெட் தாக்கல் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஏப்ரல் 1 புது நிதியாண்டுல அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அரசாங்கம் தாக்கல் பண்ணணும்னு சொல்றீங்க. அரசாங்கம்னா மத்திய அரசா மாநில அரசா? ரெண்டு பேருமே தாக்கல் பண்ணுவாங்க. இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட் முழுக்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க சட்டமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. இந்திய அரசியலமைப்புல மத்திய அரசாங்கம் பட்ஜெட் தாக்கல் பண்றத ஆர்டிகல் 112லயும் ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் தாக்கல் பண்றத ஆர்டிகல் 202லயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி, இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றது இந்தியாவில் எப்பல இருந்து இருக்கு? சுதந்திரம் ஆனதுக்கு முன்னாலே இருந்து இருக்கா, இல்ல சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளா கொண்டு வந்ததா? சுதந்திரத்துக்கு அப்புறம்லாம் கிடையாது. சுதந்திரத்துக்கு முன்னாடியே, இன்னும் சொல்ல போனா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ரூலிங்ல இருந்து நம்மள டைரக்டா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல் பண்ண ஆரம்பிச்ச டைம்ல, கரெக்டா சொல்ல போனா 1860 தான் இந்தியாவோட முதல் பட்ஜெட்டை ஜேம்ஸ் வில்சன் அப்படின்ற தாக்கல் பண்ணிருப்பாரு. நீ சொல்ற மாதிரி ஜேம்ஸ் வில்சன் தான் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணாருன்னா, சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறமா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணது யாரு? அவர் நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூர்காரர் தான். பேரு RK சண்முகம் செட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் சுதந்திர இந்தியாவோட முதல் பட்ஜெட்டை 1947 நவம்பர் 26 பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணார். சரி, இந்த பட்ஜெட்லாம் எப்ப தாக்கல் பண்றாங்க? பட்ஜெட் தாக்கல் பண்றது எப்பவுமே பிப்ரவரி மாசம் தான் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் காலத்துல இருந்து 1999 வரைக்கும் சாயந்தரம் 5 மணிக்கு தான் பட்ஜெட் தாக்கல் பெற்று இருந்திருக்காங்க. ஆனா 1999 வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அரசாங்கத்துல நிதியமைச்சர் இருந்த யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் தான் காலைல 11 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றதை மாத்தினாரு. ஸோ அதுல இருந்து இப்போ வரைக்குமே காலைல 11 மணிக்கு தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2017 வரைக்குமே பிப்ரவரி மாசம் லாஸ்ட்ல தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதை நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கத்துல நிதியமைச்சர் இருந்த அருண்ஜேட்லி அவர்கள் தான் 2017 முதல் முறையா லாஸ்ட்டுக்கு பதிலாக பிப்ரவரி 1 பட்ஜெட் தாக்கல் பண்றதை மாத்தினார். அதே 2017 இன்னொரு ஸ்பெஷலான ஒரு சம்பவம் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? என்னது? அது வரைக்குமே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கிட்டு இருந்திருக்காங்க. 2017 அருண்ஜேட்லி அவர்கள் தான் அதையும் மாத்தி ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரே பட்ஜெட்டா கொண்டு வந்துட்டார். சரிப்பா, நீ சொல்றதா இருக்கட்டும். ஆனா போன வருஷம் பிப்ரவரியில தாக்கல் பண்ண பட்ஜெட்டை இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொன்னாங்களே, அது ஏன்? எப்பெல்லாம் எலெக்ஷன் நடந்து புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்களோ அந்த வருஷம் பிப்ரவரி மாசம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது முழு வருஷத்துக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ண மாட்டாங்க. ஜூன் மாசம் வரைக்கும் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மீதமுள்ள மாசத்துக்கு அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அதனாலதான் போன வருஷம் பிப்ரவரி மாசம் பண்ண பட்ஜெட்டை இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? இப்போ ஓரளவு கிளியர் ஆயிட்டு.